கேட்ச் போடு கேட்ச் போடு. அமர் அம்மா கிட்ட போடு. உனக்கு போடணுமா? கேட்ச் போடு. அண்ணா கூட அண்ணா கூட. லட்சுமி வாங்கம்மா. 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்களா? சண்டை கிட்ட எதுவும் போட்டுக்கலையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இப்படித்தாமா இருக்கணும், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒத்துமையா இருக்கணும். என்னத்தம்மா வாரிக்கிட்டு போக போறோம்? இருக்கிற வரைக்கும் ஒத்துமையா இருந்துட்டு சந்தோஷமா போக வேண்டியதுதான். கரெக்ட் தான்மா. ஏமா லட்சுமி, ஏதாவது காப்பி கிப்பி சாப்பிட்டியா? ஆமா நான் சாப்பிட்டேன். ஜெயில உன்னை என்னெல்லாம் பாடுபடுத்தினாங்களோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும். என்னம்மா பண்றது, ஜெயிலுக்கெல்லாம் போனா அப்படிதானே இருக்கும். இல்லம்மா, செய்யாத தப்புக்கு உன்னை அவங்க ஜெயில வச்சது தப்பு இல்லையா? அந்த ஜட்ஜு அத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. அம்மா, ஜட்ஜ் என்ன நம்ம ஒரு கேஸ மட்டும் தானே பாக்குறாரு, பல கேஸுங்க பாத்துட்டு இருக்காரு. அதனாலதான். இல்ல லட்சுமி, என் மனசு தாங்கலையம்மா. நம்ம வீட்டு பொண்ணு நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தியே, உன்னை பாக்குறதுக்கு எனக்கு தைரியம் இல்லாம போச்சுமா. அதான் நான் கோர்ட்டுக்கு வரல. உன்னை அந்த கோலத்துல பாக்குறதுக்கு எனக்கு மனசு ஒத்துக்கலம்மா. வரலையேன்னு தப்பா எடுத்துக்காதிருச்செல்லாம். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, பரவாயில்ல விடுங்க. லட்சுமி, ஒரு கட்டத்துல கோர்ட்ல நிக்கிறது ஜான்சி இல்ல, அது நீதான்னு நானும் தேனும் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இவங்களாம் உன் மேல வெறியா இருந்ததுனால நாங்க சொல்லலம்மா. நீ எப்படியாவது வெளியில வந்துருவேன்னு எங்களுக்கு தான் தெரியுமே, அதான் நாங்க அமைதியா இருந்துட்டோம். அம்மா, ஒரு சமயத்துல எனக்கே கூட நம்பிக்கை போயிடுச்சு. அதான் எதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு மறைச்சு வச்சிருந்தனோ அதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. நான் எந்த விஷயத்துக்கு வந்தனோ அதுக்கே நீ இப்ப தாண்டி வர. என்னம்மா, என் மேல கோவமா? சேச்சே, என்னடிச்செல்லாம் உன் மேல போய் நான் கோவப்பட முடியுமா? நீ என்ன வேணும் நான் சொன்ன, சூழ்நிலை அப்படி சொல்லிட்ட. பெத்த குழந்தைய தூக்கி கொடுக்கறதுக்கு யாருக்கு தான் மனசு வரும்? அதுல நீ நின்னுட்டமா. ஆனா எல்லாரும் உன்ன மாதிரி இருக்க முடியுமாமா? பாரு, அர்ஜுனை தூக்கி கொடுத்துட்டு தேனு கதறிக்கிட்டு இருக்கா. பச்சை தண்ணி கூட வாயில படல. என்னால அவளை சமாளிக்கவே முடியலம்மா. எனக்கும் தான்மா, என்ன சொல்றதுன்னு தெரியல. லட்சுமி, அவ மனசு உடைஞ்சு போயிருக்கா. புள்ளைய பாக்கணும்னு துடிக்கிறாமா. லட்சுமி, நீ கொஞ்சம் அர்ஜுனை கொடுத்தேனா? இல்ல இல்லம்மா, வெற்றி தம்பி இருக்கிறப்போ இவன் இங்கேயே இருக்கட்டும். மத்த நேரத்திலயாவது தேனுக்கிட்ட இருக்கட்டும்மா. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா
என்னுடைய ஸ்தானத்திலேருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.